இன்னொரு எனக்கு ஒரு புதிதான அனுபவம் என்ன கிடைச்சதுன்னா, ஒரு 10 வருஷமா நம்ம டிவியில வரோம். நம்மகிட்ட வந்து சிறுவர்களோ, பெண்களோ வந்து பெருசா அரசியல் பேச மாட்டாங்க. ஆனா விஜய் பத்தி நம்ம ஒரு டிவியில பேசிட்டு வந்தோம்னா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, "நேத்து உங்க வீடியோ பார்த்தேங்க. இப்படி இருந்தது." அப்ப இது ஒரு புது அனுபவமா இருக்கு. இப்ப குடும்ப நண்பர்கள் வீடுகளுக்கோ, சொந்தக்காரங்க வீடுகளுக்கோ போனா, அங்க இருக்கிற பசங்களும், பெண்களும் நம்மகிட்ட வந்து அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு சேருது. அப்போ ஐயா விஜய் வந்து களத்துல வேற ஏதோ ஒண்ணா இருக்காரு. நாம வந்து அவர வெறும் நடிகரா மட்டும் பார்க்கக்கூடாது. அப்படிங்கிற எண்ணத்த வந்து எனக்கு அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து குடுக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்லைஸா நான் அடுக்க ஆரம்பிக்கிறேன். 40 வயதுக்கு கீழ உள்ளவர்கள்ட்ட அவருக்கு இருக்கிற ஈர்ப்பு. பல்வேறு தரப்பினர்கிட்டயும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல சேருது. அப்புறம் கிராமங்களுக்கு போனா, நம்ம நம்ம பண்ணைகளுக்கோ அங்க போனா, அங்க இருக்கிற பெண்கள் வந்து அவங்க பெரிதா படிக்காதவங்க, வயல்கள்ல வேலை செய்றவங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா விஜய்ங்கிறத விஜய் எப்படி இருக்காரு? ஓட்டு போட்டுருவாரா? வந்துருவாரா? ஜெயிச்சுருவாரா? அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2வதா வந்து இந்த 40 வயதுக்கு கீழ இருப்பவர் மாதிரியே, இந்த பெண்கள் மத்தியிலயும் இவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்க.